மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு 18ஆம் வசனம். இயேசு கலிலேயா கடற்கரையில் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களிலிருந்து 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். 19ஆம் வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். சின்ன ஜெபம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த வீடியோ ஏதாவது ஒரு வாலிப தம்பிமார்கள், ஊழியத்துல விழுந்து போற வாலிப தம்பிமார்களுக்கு யாராவது ஒருத்தரோட என்னோட வாயா இருந்து மோசச்செல்லதனோட வார்த்தைகள் மூலமாய் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அண்ணா, இப்போ அதாவது இன்னைக்கு ஊழியம் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பிரபலமா தெரியணுமேன்னு சொல்றேன். இப்போ மோகன் சிலாசரசன் எடுத்துங்க, நம்ம தினகரன் ஐயா, நம்ம பெர்க்மான்ஸ் ஐயா, NLHD மோகன் ஐயா, யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க, இது போக பல ஊழியக்காரர்கள், அவங்க என்னதான் அவங்க மேல கிரிட்டிசைசங்கள், பலவிதமான கேலி கிண்டல்கள், ட்ரோலிங் எது இருந்தாலும் அவங்க ஊழியம் என்ன ஆகல, தடப்படலை. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்கு. வேணா அவங்க கூடாரத்துக்கு போறவங்க ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு, ஐயோ இவர் சரியில்லாதவரா, சரி போக வேண்டாம் அப்படின்னு வேணா என்ன பண்ணுவாங்க, 10 பேர் போகாம இருப்பாங்க, 100 பேர் புதுசா உள்ள போவாங்க. ஆக மொத்தம் அந்த ஊழியம் அப்படின்றது என்ன ஆகல, விழுந்து போகல, அழியல. ஆனா இன்னைக்கு ஒரு சில ஊழியக்கார தம்பிமார்கள் ஆடல் பாடலாகட்டும், இன்னும் பலவிதமான ஊழிய முறைகள்ல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, பிரம்மாண்ட வளர்ச்சி. அப்படி ஒரு சினிமா நடிகர் கூட இன்னைக்கு ரஜினிகாந்த் தெரியுமானா எனக்கு தெரியாதுங்க, ஆனா இந்த மாஸ்டர் எனக்கு தெரியும். அந்த லெவலுக்கு பிரபலமாயி அப்புறம் அவங்க விழுந்து போகும்போது பாத்தீங்கன்னா மொத்த ஊழியமே காணாம போயிருது. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா? பிரைஸ் லார்ட். அதாவது நல்ல ஒரு கேள்வி. ஊழியம்னு வந்தாலே அந்த ஊழியத்துல உபத்திரவம்னு ஒண்ணு இருக்கும். உபத்திரவம் இல்லாத ஊழியங்கள், அதாவது உபத்திரவம் மீன்ஸ் பாடுகள் இருக்கும். ரெண்டாவது, ஊழியத்திற்கு அழைப்பு ரொம்ப முக்கியம். முதல்ல அழைப்புன்னு வச்சுக்கலாம், அழைப்பு இருக்குதான் ஊழியம் செய்றாங்க, அதை கூட பேச வேண்டாம். பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ளணும். சரி சரி. விமர்சனங்கள் வரதான் செய்யும். இயேசுவுக்கே விமர்சனம் பண்ணாங்க. அவரை பிசாசினுடைய பேசபிளுடைய தகப்பன்ட்டாங்க. பேசபிள்னு வச்சு பண்றாரு, பிசாசை வச்சு பண்றாருன்னா அவரையே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வெறுத்தார்கள். எல்லா சீஷர்களையும் அவருடைய மரணம் எல்லாம் யோவானை தவிர மத்த எல்லாருமே இரத்த சாட்சி தான், அப்படிதான் மறிச்சாங்க. அப்போ ஊழியம் வரும்போது அந்த ஊழியத்துல மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய இவங்களுடைய அந்த மோகன் ஐயாவா இருக்கட்டும், டிஜேஸ் ஐயாவா இருக்கட்டும், இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களா இருக்கலாம். அவங்களுடைய ஊழியத்துல நிற்பதற்கு காரணம் முதல்ல அவங்க ஊழியம் வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு 6ஆம் அதிகாரம் இருக்கு. நீங்க பாருங்க, மனுஷருக்கு 6:6 எபேசியர்ல, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இன்னும் கொலோசியர் 3:22 வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தது நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இங்க தேவ சித்தம், இங்க சொல்லும் போது தேவனுக்கு பயந்து கபடட். அப்ப என்ன சொல்ல வரோம்? ஊழியம் கர்த்தருக்காக செய்றீங்களா, உங்களுக்காக செய்றீங்களா? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஊழியங்கிறது கர்த்தருக்காக செய்யணும். என்ன ஆயிடுச்சுன்னா, தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள், தங்களை பிரபலமாக்கிக்கிற விரும்புவங்க ஊழியத்துல என்ன, அந்த ஊழியம் இன்னைக்கு அதான் சொல்றேன், ஊழியம் என்பது வார்த்தையில் கட்டப்படணும்.
மனுஷருக்கு பார்க்கறது பிரியமா இருக்கிறாங்க, அவங்க பாராட்டுறாங்க, இவங்க பாராட்ட ஊழியம் வேகமா வளர்ந்துடலாம் சொல்லலாம்ல. திடீர்னு டக்குன்னு வளர்ந்து வந்துடும், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா வளர்ந்து தப்பு கிடையாது. நான் அடிக்கடி சொல்றதுதான் வார்த்தை. அதாவது நீங்க மத்திய 7:24 எடுங்க, வாசிங்க நீங்களே. இப்ப நீங்க மத்திய 5 தான், 5 எத்தனாவது வச்சிருக்கீங்க? 4 வச்சு 4 7க்கு வாங்க. மத்திய 7:24 வாசிங்க. நான் வாஸ்து காமிச்சதுக்கான இது அதுக்கப்புறம் கேட்போம், சரிங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பு விடுவேன். இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகிற ஊழியம், மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நின்றும். இயேசு கிறிஸ்துவ மேல கட்டப்படாத ஊழியம், வார்த்தையில் கட்டப்படாத ஊழியங்கள், இப்படி பிரச்சனை வரும்போது, இப்படி போராட்டம் வரும்போது காணாம போயிடும். சரி, அவங்க ஊழியம் எப்படி இருந்திருக்குது? இயேசுவை மையப்படுத்தி, வார்த்தையை மையப்படுத்தி இருந்ததுனால அந்த ஊழியம் தாக்கு பிடிக்க முடியாது. அவர்களும் வார்த்தையில இருந்ததுனால, பெரிய பெரிய போதகர்மார்கள் வார்த்தையில வளர்ந்ததுனால பாடுகளை சகித்தாங்க, பொறுமையோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் பவுல் போல இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஊழியத்தின் நிமித்த ஒரு பாடுகளுக்கு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இதற்கு பலன் பரலோகத்துல இருக்குது. ஆனா இளம் ஊழியக்காரர் நிறைய பேர் பாடு வந்தனே ஓடி இருந்தாங்க. காரணம் என்னன்னா அவங்க வார்த்தையில இல்ல. சரிண்ணா, இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல குற்றச்சாட்டுன்னு இல்ல, அது நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும். அதாவது மலையை விட்டுட்டு வா பேதுரு, சீமோன் பேதுருன்னு கூப்பிடுறாப்புல, இன்னொரு அவங்க தம்பியா அண்ணனா அவரையும் சேர்த்து கூப்பிடுறாப்புல. இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சொன்ன உடனே ஊழியத்துக்கு வந்துட்டாப்புல. ஏன் இயேசு கிறிஸ்து கடந்து 3-4 வருஷம் கழிச்சு அவங்கள ஏன் பயன்படுத்தணும்? அப்பவே உடனே பேதுரு ஒரு அப்பா டக்கர் ஆக்கி விட்டுருக்கலாம்ல. பேதுரு பயன்படுத்திருக்கலாம்னு கேக்குறீங்க. பயன்படுத்திடலாம். பேதுரு அப்பதான் ரட்சிக்கப்படுறாரு, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு. கற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி ஊழியம் செய்வாங்க? சரி, ஆண்டவர் மேஜிக் பண்றவர் இல்ல, திடீர்னு இந்தா வைத்துக்கொள் அப்படின்னு. அப்போ ஊழியத்துல ஆண்டவன் சொல்றாரு, நீ எனக்கு சீச்சனா இருக்க விரும்பினா, எனக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பின்பற்றி வர கடவன்னா நான் எந்தெந்த பாதையெல்லாம் போறனோ, என்னெல்லாம் கத்துக் கொடுக்கறனோ அதை கற்றுக்கொண்டு கற்றுக்கொடு. அப்போ ஊழியக்காரனா ஆக விரும்புறவங்க, இப்ப பேதுரு உடனே விட்டால் ஒண்ணுமே தெரியாது. இப்ப ரசிக்கப்பட்ட இப்போ நீங்களே எடுத்துங்க, இதுல ரசிக்கப்படாத ஒருத்தரோ இல்ல நேத்தா ரசிக்கப்பட்ட கூட்டு வச்சு நீங்க பேட்டி எடுத்து ஆகும், அவர் பதில் சொல்ல தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது. அப்போ ஊழியத்திற்கு முக்கியமா நமக்கு என்ன அவசியம்னா கற்றுக்கொள்ளுதல் அவசியம். கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுங்க. அப்ப நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஊழியத்துக்கு அழைப்பு நான் வந்துட்டேன் அப்படின்றவங்க முதல்ல ஒரு விசுவாசிகளா ஒரு சபைக்கு போக சொல்றீங்க. அவசியம். ஊழிய அழைப்பு யாரு பெற்றாலும் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஒருத்தர் கூட கேட்கலாம், நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஆவியானவரை வெளிப்படுத்துவார். சந்தோஷம். அந்த ஆவியான வெளிப்படுத்துவதற்கு அவர் சமூகத்துல காத்திருக்கணுமே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப அந்த மாதிரி ஊழியக்காரங்க தான் பெரும்பாலும் விழுந்து போறாங்க. ஆமா, அவங்க என்னன்னா எது பேசிடுவாங்க தெரியுமா? எனக்கு ஆவியானவர் பேசினாரு, நான் உடனே ஊழியம். ரைட், நீங்க சொல்ற ரைட், உண்மையிலே நான் ஆவியானவர்கிட்ட பேசினாரு, காத்திருக்கணுமே. ஆமா. ஒரே நாள்ல மோசையை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் 40 ஆண்டுகள் எடுத்துக்கும். 40 ஆண்டுகள் மோசைக்கு ட்ரைனிங். சரி. தாவீதுக்கு 40 ஆண்டுகள். ஆபிரகாமுக்கு அவரை பயன்படுத்த வர்றது, கானான் கொண்டு வர்றதுக்கு 25 ஆண்டுகள். கானான் கொண்டு வர்றது இட் மீன்ஸ் கானான்ல அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது. ஆமா. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே 30 வருஷம் ஆண்டவரையே வெயிட் பண்ணாரு. நீங்க உங்க கேள்வி நல்ல கேள்விதான். ஆண்டவர் அவர் மனுஷன், அவர் தெய்வமாய் வந்த மனிதன் தானே, மனிதனாய் வந்த தெய்வம் தானே, உடனே ஊழியம் செய்யலாமே. ஆமா. அதற்குன்னு ஒரு காலம் இருக்குது. நம்ம அந்த காலத்துல அப்ப ஆண்டவர் கத்துக்கிட்டாருன்னு கேட்க கூடாது, நமக்கு ஒரு மாதிரியை வைக்கிறார். ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய விரும்புறவங்க ஒருவருக்கு கீழே அடங்கி இருந்து நல்ல கற்றுக்கொண்டு வேதத்தை கற்றறிந்து அதை போய் சொல்லணும். இல்லைன்னா தவறான போதைகளை போய் உள்ள விழுந்துருவோம். இல்ல, இப்போ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னானே, இப்போ நான் சின்ன வயசுல இருந்து நம்ம சண்டே கிளாஸ் விபிஎஸ் பிறந்ததுல இருந்து இருந்திருக்கோம். இப்ப நீங்களும் அதே மாதிரி சண்டே கிளாஸ் விபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு ஊழியத்துக்கு வந்திருப்பீங்க. ஓகே, ஃபைன்.
இப்போ நம்மளை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இப்ப நானே நாளைக்கு ஊழியக்காரப்பா அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு பேசும்போது இவன் ஒரு சாதாரண விசுவாசியாச்சே, இவன் எப்படி இப்போ பாஸ்டர்னு சொல்றான், ஊழியம் பண்றான். அதே நான் திடீர்னு யூடியூப் முன்னாடி தோன்றி நான் அப்படியே பயங்கரமான பாஸ்டர் அப்படின்னுட்டு அப்படி வந்தா தானே மக்கள் ஏத்துப்பாங்க. அப்படி கிடையாது. இல்ல, மக்கள் அந்த மாதிரி யூடியூப்ல பாக்க ஏத்துக்குப்பாங்கன்னு கணக்கு கிடையாது. திடீர்னு நான் பாஸ்டர் ஏத்துக்க முடியாது. ஆமா, போதகர் இப்போ ஆண்டவர் எல்லாரையும் தான் ஊழியம் செய்ய சொல்றாரு. அப்போ ஊழியக்காரங்கிறது ஒருத்தர் ஏத்துக்கொள்வது எப்படின்னா, கனியில தெரியும், அழைப்புல தெரியும். ஆண்டவங்களை ஒருத்தர் ஊழியக்காரன் அழைச்சிருக்காருன்னா அழைச்சவர் அவர்னா அதற்கான ரெகக்னைசேஷன், அதற்கான உரிமத்தையும் அவர் கொடுப்பாரு. சரி, நீங்க அப்படி பார்த்தா யாராவது ஒரு காசு கொடுத்து ஒரு பெரிய டிவி சேனல்ல நான் ஒரு ஊழியக்காரன்னு சொன்னா அவனை எல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. இல்ல, அப்படித்தானே இப்ப இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்னா நாம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன், நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, திருச்சபையின் அழிவு, கிறிஸ்தவத்தின் அழிவு. கரெக்ட். சபைக்கு போய் இந்த போதனைகள் எல்லாம் கேட்டு வேதத்தை கற்றறிந்து நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிந்து அதன் மூலியமா தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, திடீர்னு ஒருத்தர் நான் ஊழியக்காரன் சொன்னா நீங்க உங்க கதவை தட்டிட்டு வந்து சொன்னா நம்பாதீங்க. அதாவது முன்னாடி காலங்கள்ல எல்லாம் ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு அட்வொகேட் அப்படின்னா, எப்ப உன்னோட சீனியர் யாரு அப்படி கேட்பாங்க, நீ எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுத்திருக்க, அந்த மாதிரிதான் ஊழியத்துல பாத்தீங்கன்னா நீ யாரு கூட இவ்வளவு நாள் இருந்த, சரிப்பா நீ அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீ தனி ஊழியம் பண்ற, ஓகே ஃபைன், நல்லா பண்ணு. அப்ப நீ யாரு கூட இருந்தன்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லவே இல்ல. டைரக்டா எடுத்த உடனே நடிச்சா ஹீரோ தான்ற மாதிரி. இல்ல, அதுதான் அது தவறுன்னு சொல்ல வரேன். எனக்கு 2-3 பாஸ்டர் கூட நான் இருந்தேன். அவங்க மூலியமா நிறைய கத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கணும். எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒன்னா சொல்லுவாங்க எஜமான் இயேசு கிறிஸ்து தான். அந்த உலகத்துல நமக்கு சில எஜமான்களை, சில போதகர்களை நமக்கு வச்சிருக்கிறாரு. அடங்கி இருத்தல் நல்லது. அவர் உங்களை, அதாவது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்திற்குள் அடங்கி அடங்கி இருக்கணும். அப்போ ஆண்டவர் தான் நம்ம உயர்த்தணும். நாமெல்லாம் நம்மளை பிரபலியப்படுத்திக்கிறது அது சரியான முறை கிடையாது. இதுல பிரபலியப்படுத்த ஒண்ணுமே இல்லை. எனக்கு அதான் விஷயமே இருக்குது. நமக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்கோ அதை செஞ்சோம்னா, யோசேப்பை யாரும் பிரபலியப்படுத்தல. தேவன் குறித்த நாள் வந்தது, அந்த நாடு முழுவதும் யோசேப்பை தெரிந்து கொண்டாரு. யோசேப்பு அந்த நோக்கத்துக்காக ஒரு போகல. இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்லண்ணா. இப்ப நான் ரொம்ப பயங்கர சீனியர், நீங்க என்கிட்ட ஜூனியரா ஒரு பாஸ்டரா வரீங்க ஊழியம் கத்துக்கலான்ட்டு. சரி, நீங்க பண்ற விஷயம் எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டு தானே நீங்க பண்ணுவீங்க. நான் உங்களை வளர விட மாட்டேன்ல. நீங்க ஒரு பிரபலமா ஒரு இது உதாரணத்துக்கு ஒரு புகை போட்டே ஆடுறோம், ஒரு குண்டு பல்பு சீரியல் பல்பு எல்லாம் போட்டு பப்பு மாதிரி மாத்துறோம்னா நான் உங்களை விட மாட்டேன்ல. ஆனா மக்கள் அததான அந்த மாதிரி ஆராதனைய லைக் பண்ணி தானே உங்ககிட்ட வருவாங்க. இல்ல, அந்த மாதிரி அப்படின்னா நான் பண்றது தப்பு ஆயிப்போம்ல. மக்கள் விருப்பத்துக்காக நான் ஆராதனை ஸ்டைலே மாத்தினா நீங்க விட மாட்டீங்க. கரெக்ட், வேதத்தின்படி செய்ய பாக்குறீங்க. நான் இல்ல மக்களை கவர் பண்ணுங்கிறேன். அப்ப இல்ல யாருடைய நோக்கம் கரெக்ட், நீங்க தான் கரெக்ட். நான் அப்போ உங்க சீனியர் போதவர் பேச்சை கேட்கலன்னா நான் தப்பு தான் பண்றேன். இல்ல, அதனாலதான் இன்னைக்கு உள்ள இளம் மொழியக்கார தம்பிகள் அந்த சீனியர் பாஸ்டர் கிட்ட போறதே இல்லைன்ற. அது என்னன்னா, அப்போ ஒருத்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மத்தவங்களை எப்படி கர்த்தர்களை கீழ்ப்படி வைக்க முடியும்? நல்ல போதனைகளை ஏற்றுக்கொள்ளாம அப்புறம் ஊழிய அழைப்பே கிடையாது. ஊழிய அழைப்பு இருந்தாலும் செல்லத்தை தவறா கூட பயன்படுத்தலாம். மக்களை ஈஸியா கவர் பண்ண நினைக்கிறாங்க. ரைட், கவர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அவர்களை சரியா வேதத்தின்படி நடத்தணும். இதன்படி வராதவங்க கரண்ட் போன லைட் ஆஃப் ஆயிரும்ல, அத மாதிரி அது போயிடுச்சுன்னா திருப்பி போயிருவாங்க, நிக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க. அதான் சொன்னேன், தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விழாதிருக்க கடவுள். சரி. அப்போ அந்த மாதிரி ஊழியங்கள் தான் இப்ப பெரும்பாலும் தடம் தெரியாம போயிருது. அவசியம் போயிடும். அது தேவ சித்தத்துக்கு உட்பட, தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் கட்டப்பட்ட வீடு. அதான் சொல்றாருல, என் வார்த்தையின்படி கேட்டு கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு. சரி. அப்போ நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பேதுரு ஊழியத்துக்கு வந்தது போல ஆண்டவராகிய இயேசுவை அழைத்து காத்திருந்து உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். எப்ப பிடிக்க விட்டாப்ல? அதே பேதுரு
அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார். அதே பேதுருவை ஆண்டவர் பார்த்து பப்பாலை சாத்தானினார், பின்னால தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பேசுறேன்னாரு. அதே பேதுரு ஆண்டவர் மரித்த பிறகு உயிரோடு ஆண்டவர் மரித்த பிறகு என்ன பண்ணாருன்னா, இவர் என்ன பண்ண மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு, ஆடுகளை மேய்ப்பா, இனி மீது அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிற 3 தடவை கேட்கிறாரு. அப்போ அழைப்பு எப்படி பேதுரு, அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரும்போது, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று உலகத்தை கலக்கிற அளவுக்கு பேதுருவை பயன்படுத்தினார். முதல்லயே பேதுருட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருந்தா அவரால செய்ய தெரியாது. கரெக்ட். அப்போ நீங்க சொல்ல வர்றது எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ நிறைய ஏதாவது சினிமா வருதுன்னு வச்சீங்களேன், அந்த ஒரு படத்துல இருந்து பாட்டை தூக்கி போட்டு ஒரே என்ன பண்ணுவாங்க, ஒரே பாட்டுல ஹீரோ ஆயிர மாதிரி. அந்த மாதிரி சொல்லல, ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு மீடியா டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களே பல ஐடிகளை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாட்டுல கட் பண்ணி போடுறது, அந்த விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் அந்த சினிமால நடிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறது, இசை வெளியீட்டு விழா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த சினிமா ஓடி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவாங்க, எல்லாரும் மறந்துடுவோம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு காத்திருப்பு அப்படின்றது இல்லாம வரக்கூடிய ஊழியங்கள் ஆமா கொஞ்ச நாள் தான் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து திட்டத்தை பெற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஊழியம் செய்யும் போது அவங்கதான் இந்த பாடுகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, ஏத்துக்க முடியாது. அவங்க தான் நிற்கவும் முடியும். அதான் வசனமே சொல்லுது. இவங்க எல்லாம் பார்க்க கட கட கடனை வீடு கட்டிடுவாங்க, மணல் மீது கட்டப்பட்ட மாதிரி. திடீர்னு ஒரு பிரச்சனை விழுந்துரும். இல்ல அந்த விலை வைக்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சித்தமா இருக்குமா? ஆண்டவரோட விலை அதுதான். நீங்க ரூல்ஸ் படி வீடு கட்டல, வீடு விழுந்துதான் ஆகும். அவர் என்ன செய்ய, அவர் அவ்வளவு வைக்கிறாரு. அவரை வந்து மணல கட்ட சொல்லல, மணல்ல வீடாரும் மணல கட்டவும் கூடாது. தவறா கட்டிட்டு அது விழுந்துட்டு அவரோட பொறுப்பெடுப்பாரு. சரி. அப்போ அந்த மாதிரி இளம் ஊழியக்கார தம்பிகளுக்கு நீங்க கேமராவை பார்த்து அட்வைஸ் கொடுங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நிறைய தம்பிமார்கள் நானும் பாக்குறேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா என்னடா ஆனா முழு நேர ஊழியக்காரன் ஆயிட்டானே, என்ன உனக்கு இதை பத்தி என்ன தெரியும், அதெல்லாம் இல்ல நான் பண்ணிடுவேன்னு அப்படின்ற மாதிரி தம்பிமார்கள் என்ன பண்றாங்க, தன்னோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு ஊழியம்ன்ற பேர்ல இந்த மாதிரி உள்ளவங்க, அவங்க ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அவங்களுக்கு கேமராவை பார்த்து அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். நீங்க நல்ல ஊழியம் செய்யுங்க. ஆனால் கற்றுக்கொண்டு மல்யுத்த வீரனா இருந்த தீமோத்தி சொல்றாரு பாருங்க, ஒரு மல்யுத்த வீரனா இருக்கான்னா அந்த விதிக்கு உட்பட்டு மல்யுத்தம் பண்ணாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நீ கிறிஸ்துவுக்கு பாடம் வைக்கிற நல்ல போர் சேகவனா இருன்னு தீமோத்திக்கு பவுல் சொல்றாரு. அப்படின்னா என்ன, ஒரு போர் சேகவனா சோல்ஜர், அவர் நல்லா ட்ரெயின் பண்ணி பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கிறார். அதனால நீங்கள் விதிகளுக்கு உட்பட்டு ஆண்டருடைய இந்த கட்டளைகளுக்கு உட்பட்டு தேவ அழைப்பை பெற்று கற்றுக்கொண்டு ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்திற்கான பிரதிபலன் இந்த உலகத்திலும் உண்டு, பரலோகத்திலும் உண்டு. ஆனால் நீங்களாகவே ஒரு முடிவெடுத்து தன்னிச்சையாகவே உங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த உணர்ச்சியினால திடீர்னு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டு திருப்பி பின்மாற்றம் அடைந்தீர் என்றால் அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது வந்து நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடும். கர்த்தர் ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துங்க. கர்த்தருக்காக வார்த்தையில் நின்று வேலை நீங்க ஒரு ஊழியங்களை செய்யுங்க. பிரபலியமானது முக்கியம், அது நம்முடைய நோக்கமே அல்ல. ஆத்துமாக்களை சேர்ப்பது ஒன்றே நம்முடைய நோக்கமா இருப்போமானால் கர்த்தர் உங்களை உயர்வான இடத்துல யாராலும் தடுக்க முடியாது, அவங்க உயர்த்தி வைப்பார். காட் பிளஸ் யூ. நன்றி. ஊழியத்துல விழுந்து போற வாலிப தம்பிமார்களுக்கு யாராவது ஒருத்தரோட என்னோட வாயா இருந்து மோச செல்லதனோட வார்த்தைகள் மூலமாய் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. அப்படியா? ஆமா, அதை சப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. அப்படியா? ஆமா, அதை